இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் ஒரு லேடியோட படத்தை காமிக்கிறேன். பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்கிறாங்க. இவங்க சீரியலில் கூட நடிச்சிருக்கலாம், சினிமாவில் நடிச்சிருக்கலாம். ஏன்னா தோற்றம் வந்து ஒரு திரைப்பட நடிகைக்கான எல்லா அம்சமும் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த நடிகையை யாராவது பார்த்துருப்பீங்களா? ரெகுலராக இவங்கள வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இவங்க யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா சில விஷயங்களும் உங்களுக்கு நம்ம சொல்லணும். இவங்க யாருன்னு தெரியலனா கூட இவங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்பு இவங்க என்ன தொழில் செஞ்சாங்க, என்ன மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஏன் அந்த வேலையை விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல பொழுது உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். என்னடா ஜோசியக்கார மாதிரி பேசுகிறான், இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும், நீங்கள் எடுக்கும் காரியங்கள் சுப தினத்தில் நடைபெறும், சுப காரியத்தில் அனைத்தும் நினைத்ததெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் கை கொடும்னு ஜீவா என்னடா திடீர்னு ஜோசியக்காரனாக மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பேச போகிறதே ஒரு ஜோசியத்தை பற்றி தான் பேச போகிறேன். அது நம்ம எவிடன்ஸோடு, அதாவது நம்ம பொதுவாக ஜோசியத்துக்கு மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது வேறு. இதை கொஞ்சம் ஆதாரத்தோட, அதாவது நீங்கள் யாரையெல்லாம் நம்பி ஏமாறுறீங்களோ அவர்களே கொஞ்சம் வாக்குமூலம் மாதிரி கொடுக்கும்போது தான் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்த அந்த லேடி, அந்த பெண் பேர் வந்து விஷால் சுந்தர். இவங்க வந்து ஒரு பகுதி நேர நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலையில் இருக்கிறவங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையும் இவங்க வந்து பிரபல சன் டிவியில் வந்து ராசி பலன், உங்களுக்கு என்ன ராசி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவங்க உட்காந்து கேட்பாங்க. அவங்க வந்து கடகராசி, மேசராசின்னொன்னே அந்த மேசராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கடகராசி நேயர்கள் புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சி இருந்தால் அதை ஒரு வாரத்திற்கு நீங்கள் தள்ளி போட வேண்டும்.